ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி வியாழன் தின நல்வாழ்த்துக்கள். நீங்கள் போகிற காரியம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அமையும். உங்களுக்கு சாயப்பாவோட ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கு. நீங்கள் எல்லாரும் சாயப்பாவோட குழந்தைங்க. உங்களுக்கு இந்த அற்புதமான நாளில் சாயப்பா ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது என்னன்னு நாம் பார்ப்போமா? சாயப்பா என்ன சொல்கிறாருன்னா, அன்பு குழந்தையே, மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை புழுங்கி நான் அழுவது என்று உன் குமரல் என் செவிக்குள் எப்படி எட்டாமல் இருக்கும்? உனது வழிகள் எல்லாம் பறந்து போகும். அவைகள் உன்னை மூள் போல் குத்தும் அளவிற்கு இருக்கலாம். ஆனால் அவற்றை அகற்ற நான் உன்னிடத்தில் இருக்கிறேன். கஷ்டம் என சொல்லிக்கொண்டு இருப்பதால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் மேலும் கடினமாகத்தான் இருக்கும். படிகளில் மேலே அடியெடுத்து வைக்கும்போது உன் கால்களின் வேகத்தை கவனி. அதேபோல் நீ கீழே அடியெடுத்து வைக்கும்போது உனது அடிகளை பார். இரண்டு ஒன்று போல்தான் இருக்கும். ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலேயும் கீழேயும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கிறது. வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கி நேரத்தில் அவர்களுக்கு எல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும். அதே போல மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி அடிகள் வரத்தான் செய்ய வேண்டும். வாழ்வில் உயர்வு தாழ்வு எல்லாம் யதார்த்தம்தான். ஆனால் அதை புரிந்து நீ எடுக்கும் அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவுதான். அதனுள் நமக்கு நாம் ஈட்டுக்கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாய மணிதான். போகும் அடிகள் சரிதான். அவைகள் உன்னை கொண்டு போகும் திசை சரிதானா என்று உன் மனதில் உனக்கும் எழும் எச்சரிக்கை மணியாய் என் குரல் இருக்கும். அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்குள்ளே மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும். அது என்னிடமிருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும். அவற்றை தடுக்க உன்னை அந்த வட்டத்திற்குள் இருந்து இழுத்துக்கொண்டு மேலோங்கி வா, என் கையை தருகிறேன், என் பலத்தின் மொத்தமாக உன்னிடம் காண்பாய். காலங்களும் நேரங்களும் நான் பதில் சொல்வது என்று உனக்கு நான் கூறுவதன் காரணம் உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்வை உருவாக்குவதற்காகத்தான். என்றும் என் அரவணைப்பில் வளர்ந்து வாழ்வாய். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கத்தான் போகுது. நீ எது வாழ்க்கையில் செஞ்சேன்னா உனக்கு எப்படி எப்படி ஏற்றம் தரணுமோ அதற்குண்டான வழிகளை எல்லாம் நான் உனக்கு காட்ட தான் போகிறேன் அப்படின்னு சாயப்பா சொல்கிறாரு. இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. நான் இந்த சேனல் சாயப்பாவை மட்டும் சொல்கிறதுக்காக தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் விஷ்ணு சகஸ்ரநாமம் கிடைச்சதுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா சாயப்பா சச்சரித புக்கில் சொல்லியிருக்காரு. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படிக்க சொல்லியிருக்காரு. சில பேர்த்த படிக்க சொல்லியிருக்காரு. அப்படி தான் நம்மளையும் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த விஷயம் நம்மளுக்கு காதுக்கு வந்திருக்கு. அதனால் நாமளும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை டெய்லியும் ஒரு திருநாமத்தை பற்றி ஒரு கதையை நம்ம கேட்டுட்டு வரோம். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணத்தோட நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தின் இறுதி கட்டத்தில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் மரணத்தை எதிர்நோக்கி படுத்திருக்கிறார். கர்ணனும் வஞ்சனையால் கொல்லப்படுகிறான். குந்தி தேவி கர்ணனை மகனே என்று அழைத்தும் துக்கம் அனுஷ்டிக்கிறாள். கர்ணனுடைய மனைவியும் அவள் உடல் மேல் விழுந்து கதறுகிறாள். இவர்களோடு இன்னொரு பெண்மணியும் கர்ணனுக்காக அழுதாள். அதை கண்ட தர்மபுத்திரர் கிருஷ்ணனை பார்த்து, இவள் யார், இவள் ஏன் அழுகிறார் என்று கேட்டார். அதுக்கு கிருஷ்ணர், இவள் தர்ம தேவதை. இனி உலகில் தர்மமே இருக்கப் போவதில்லை. தர்மம் செய்வதற்கென்றே பிறந்தவன் கர்ணன். அவனே போய்விட்ட பிறகு பூமியில் எனக்கென்ன வேலை என்று உலகை விட்டு போகிறாள் அவள் என்றார். தர்மபுத்திரரை பயம் சூழ்ந்து கொண்டது. காரணம், பாண்டவர்களுடைய பேரனான ஜனமே ஜெயன் ஆளும்போது இந்த நாட்டில் தர்மம் இருக்காதா என்கிற பயம்தான் அது. தர்மம் மீண்டும் செழிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று பரந்தாமனை தர்மர் கேட்க, பரந்தாமனும் அம்பு படுக்கையில் படுத்திருக்கும் பீஷ்மரை கேள் என்று அவர் சொல்வார் என்றார். பீஷ்மரும் தர்ம தேவதை உலகத்தை விட்டு சென்றதால் ஏற்படப்படும் அவலங்களை சொல்கிறார். இனி உலகம் செழிப்புற்று விளங்காது. தேசங்கள் ஒவ்வொன்றும் அநியாயமாக சண்டையிட்டு அழியும். அரசர்கள் நீதிமான்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களிடம் பணிபுரியும் அமைச்சர்கள் முதல் பணியாட்கள் வரை ஊழல் செய்து மக்களை வாட்டி தவறான வழியில் தனம் சேர்ப்பார்கள். அரசனிடம் நல்லவற்றுக்கு நீதி கிடைக்காது. குருமார்கள் தங்கள் சீடர்களுக்கு ஒழுங்காக பாடம் சொல்லித்தர மாட்டாங்க.
சீடர்களும் ஒழுங்காக படிக்க மாட்டார்கள். படித்தவன் சூதும் வாதும் செய்வான். மழை பொழியாது, நிலங்கள் விளைச்சலை கொடுக்காது, பஞ்சமும் பட்டினியும் தலைவிரித்தாடும். கணவன்மார்கள் தங்கள் மனைவியை சரிவர காப்பாற்ற மாட்டார்கள். மனைவிமார்களும் பதிவிரதையாக இருக்க மாட்டார்கள். அவர்களின் குழந்தைகள் தவறான வழியில் நடக்கும். இப்படி பீஷ்மர் சொல்ல சொல்ல பாண்டவர்கள் பயந்தார்கள். இதிலிருந்து தங்கள் சந்ததியினர் தப்பிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அதை ஸ்ரீ கிருஷ்ணரே சொல்வார் என்று பீஷ்மர் கை காட்ட, கிருஷ்ணனோ, நீங்கள் பிதாமகர், நான் சொல்வதை விட உங்கள் நாவிலிருந்தே நல்ல வார்த்தைகள் புறப்படட்டும் என்று சொன்னார். அப்போது புறப்பட்டவைதான் ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமம். அதாவது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை 1000 பெயர் சொல்லி அர்ச்சித்து அவன் மனம் குளிர வேண்டினால் தர்மம் மீண்டும் தலைக்கும் என்பதுதான் விஷ்ணு சகசரநாமத்தின் மகிமை. பகவானுக்கு 1000 பெயர்கள் உண்டா என்று நாம் வியப்படையலாம். சாதாரண மனிதனாகிய நமக்கே பாலசுப்பிரமணியன் என்று பெயர் வைத்தால் பாலா, பாலு, சுப்பிரமணியன், சுப்பு, மணி, மணியன் என்று பல பெயர்களால் அழைக்கும்போது பகவானுக்கு 1000 பெயர்கள் இருக்காதா என்ன? இந்த 1000 பெயர்களை சொல்லி பகவானை வேண்டினால் கொஞ்சமாவது தர்மம் பிழைக்கும் என்று பீஷ்மர் வாக்கு. உடனே பார்வதி தேவிக்கு சந்தேகம் வந்துவிட்டது. அவள் சர்வேஸ்வரனான தன் கணவனை பார்த்து, சுவாமி, இது எப்படி சாத்தியமாகும்? 1000 நாமங்கள் சொல்லி அதனால் தர்மம் தலைக்கும் என்றால் அந்த நாமங்களை பண்டிதர்களால் சொல்ல முடியலாம், படித்தவர்களால் சொல்ல முடியலாம். ஆனால் படிக்காத ஒருவன் தர்மம் தலைக்க வேண்டும் என்பதற்காக 1000 பெயர்களை நினைவில் வைத்துக்கொண்டு சொல்ல முடியுமா என்று கேட்டார். ஈஸ்வரன் புன்னகைத்தார். தேவி, நீ சொல்வது சரிதான். ஏதுமறியாத ஒருவன் 1000 பெயர் சொல்லி திருமாலை வேண்டுவது நடக்காத காரியம்தான். ஆனால் அதற்கு ஒரே ஒரு வழி உண்டு. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தந்துல்யம் ராமநாம வாரணே என்று இப்படி 3 முறை சொன்னால் போதும் சகசரநாமம் சொன்ன பலனை அடையலாம் என்று பார்வதி தேவியின் சந்தேகத்தை நிவர்த்தி செய்தார் ஈஸ்வரன். சரி, இப்படி சொல்வதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று கேட்கலாம். மராம ராம மராம ராம ராம என்று சொல்லியே ராமநாமத்தை உச்சரித்த வேடனும் திருடனுமான இருந்தவனே வால்மீகி மகரிஷியாக உயரவில்லையா? அதுதான் ஸ்ரீ ராமநாம மகிமை. மேலும் விஷ்ணு சகசரநாமத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்று அனைவரும், அனைத்து இனத்தைச் சேர்ந்தவர்களும் சொல்லலாம். முழு மனதோடு பகவானை சரணாகதி அடைந்தால் பலன்களை அவன் தருவான். பேய் பிசாசுகள் அண்டாது, வியாதிகள் அணுகாது, வைத்தியர்கள் கைவிட்ட தீராத நோயும் தீரும், சுகப்பிரசவம் சரியாக நேரும், நோயாளிகளின் காதருகே அவர்கள் மனம் கேட்கும்படியாக சகசரநாம பாராயணம் செய்வது மிக மிக உத்தமம். மேலும் தர்மங்களும் தலைக்கும். ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதர், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ தேசிகன், ஸ்ரீமத் வாச்சாரியார், ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் போன்ற மகான்கள் ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமத்தின் மிக அருமையான பாஷ்யங்கள் எழுதியிருக்கிறார்கள். இதிலிருந்தே இதனுடைய பெருமையை அறியலாம். சமஸ்கிருத மொழியை சரியாக உச்சரித்து சொல்ல வேண்டும். இல்லையில் பாரத ரத்னமாய் விளங்கிய MS சுப்புலட்சுமி அவர்கள் இசைத்த ஸ்ரீ விஷ்ணு சகசரநாம ஒளிநாடாவையோ குறுந்தகட்டையோ தினமும் காலையில் நமது வீடுகளில் ஒலிக்கச் செய்வதன் மூலம் நாம் சகல சௌபாக்கியங்களுடன் வாழலாம். பலருடைய வாழ்விலும் இப்படி கேட்டு நன்மைகள் விளைந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான். நான் விஷ்ணு சகசரநாமத்தை போட்டேன், ஃபஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். இப்போ போடலான்னு மறுபடியும் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா சாயப்பா என்ன போட சொல்கிறாரு. அது மூலியமாக நம்ம வீட்டுக்கு எல்லா வித ஐஸ்வர்யமும் நம்ம நினச்சதுக்கும் மேலான சாயப்பா நமக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதத்தையும் கொடுப்பாருன்ற நம்பிக்கை 100% இருக்கும். இதோ இந்த விஷயம் உங்கள் காதுக்கு வருதுன்னா உங்களுக்கும் அந்த ஐஸ்வர்யம் காத்துட்ருக்கு. அதனால் நீங்களும் சகசரநாமத்தை போடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம நெட்ட காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சும்மா கிடைச்சப்பெல்லாம் நோண்டிக்கிட்டே இருக்கும். அதில் சகசரநாமத்தில் தமிழில் போட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? ஒவ்வொரு வாரத்துலையும் மணியாக இருக்கும். அதே மாதிரி தான் நான் மாதத்தில் ஒரு டைம் அந்த தம்பி சொன்னது மாதிரி மௌன விரதம் இருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் தியானம் செய்ய சொன்னாங்க. அதில் 1 மணி நேரம் தியானம் செய்யறதுக்கு மனசு அடங்காது. அப்போ ஹெட்ஃபோன் போட்டுட்டு அந்த 1008 நாமாவளி சாயப்பா அது இருக்குது. அது கேட்கும்போது துளியுண்டும் கூட கண்ணிலேருந்து தூக்கன்றதே வராது. ஏன்னா அதிகாலையில் எந்திரிச்சு அதை செய்யும்போது கொஞ்சம் நம்மளுக்கு அனீஸியாக இருக்கும், ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி தான் இருக்கும். நான் போன டைம் பண்ணும்போது கொஞ்சம் கூட அந்த உணர்வே இல்லை. ஒவ்வொரு வார்த்தையும் மணியாக இருக்குது, நம்மளுக்காகவே சொன்ன மாதிரி இருக்குது. அதனால்
அதனால் நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்க. 2வது சாயப்பாவோட 1008 திருநாமங்களையும் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாம் எல்லாரும் சாயப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸில் என்றைக்கும் சந்தோஷமாக வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே